குற்றங்கள் கம்மியாகுமா அந்த தண்டனை? கண்டிப்பாக அதை பார்த்து கண்டிப்பாக எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை ப்ராப்ளம் வருது, இதுமாரி குற்றம் தவிக்கலாம். கற்பழிப்புன்றது வந்து பயம் இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு பயம் இருக்கும். எப்போ பாரு பேப்பர் எடுத்தாவே இதுதான் இருக்குது. ஏதாவது ஒன்று நடந்துன்னே இருக்கு. ஆயுள் தண்டனை போட்டாலும் மறுபடியும் வெளில வந்து அந்த வேலை தானே செய்வாங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து குற்றங்கள் இது அவங்களுக்கு எப்படி சாத்தியப்படும் தெரியல. பட் ஆனால் இதுவரை கிடைச்சதே ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். அது அவங்க தீர்மானம் பண்ணினாங்க. அது ஜனங்க சொல்றதெல்லாம் தீர்மானம் ஆகாது. ஆயுள் தண்டனை கொடுத்தது தப்பு தான். பகிரங்கமாக பல பேர்த்து நிற்க வச்சு பகிரமாக தலையை விட்டுறணும். அப்போ தான் அடுத்தவனுக்கு தவறு செய்யணும். தவறுக்கு அது இந்த தப்பு செஞ்ச தண்டனை தரான்னு சொல்லி அந்த பகிரமாக எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சுன்னா தவறு பண்ணோடனே அடுத்து செய்ய மாட்டோம். இன்னும் அதிகமாக தண்டனை கொண்டு இந்த இதுவும் எதுக்குமே உதவியே இருக்கக்கூடாது. யாருமே எதுவும் திரும்பி பார்க்காத அளவுக்கு பண்ணணும். தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவங்கள. இதை போல் தண்டனைகள் நடக்காமல் இருக்கிறதாக இது போல் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதாக சரியான தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இதை விட இன்னும் கடுமையான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்.